ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு சயின்டிஃபிக் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஜென்ரலாக ட்ரெடிஷ்னலாக அரிசியை ஊற வச்சு ஆற வச்சு அப்புறம் மெஷினில் கொடுத்து அரைச்சி உளுந்த ஊற வச்சு அப்படியெல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நான் பண்ணலை. இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற ரைஸ் பொடி இருக்கு இல்லையா, நம்ம இடியாப்பம் மிக்ஸ் விற்கும்ல, ரெகுலர் அரிசி பொடி கடையில் விற்கிறத வாங்கி உளுந்து பொடியும் விற்கிது, இப்போ பொடி பண்ணியே விற்கிறாங்க. அதையும் வாங்கி வறுத்து அரைச்சி பண்ண போகிற ரெசிபி. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து முறுக்குக்கு தேவையான உளுந்து மாவு, உரத் ஃப்ளார் அது இதில் இருக்குது. அப்புறம் ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு இதில் இருக்குது. உளுந்து மாவு அரிசி மாவு யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து உளுந்தையும் அரிசி ஊற வச்சு பண்ணுவோம். நான் வந்து ஒரு ஈஸி மெத்தடில் பண்ண போகிறேன். ஏற்கனவே நான் அந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி, நல்லா வரும். இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் ஈஸியாக பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல ரெசிபி. ஸோ ரேஷியோ சொல்லிடுறேன். எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ இதில் 1 கப் எடுத்திங்கன்னா இதில் 4 கப் எடுக்கணும், அவ்வளோதான் ரேஷியோ. ஸோ 1:4 ரேஷியோக்கு இந்த மாவை வந்து எடுக்க போகிறோம். முதல் ஸ்டெப் வந்து இந்த மாவை வந்து நான் வறுத்துக்க போகிறேன். வெறும் வானலியில் வறுக்க போகிறேன். 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன் நான். இதுக்கு 4 போர்ஷன் அரிசி மாவு எடுக்க போகிறேன். இதை நான் ஃபஸ்ட்டு நல்லா பிளெயினான ஒரு கடாயில் வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து லைட்டாக உங்களுக்கு வந்து ஒரு கலர் மாறாது, பட் உங்களுக்கு ஒரு உளுந்து ஸ்மெல்லு வரும். நீங்கள் இது வறுக்கும் போது ஒரு உளுந்து, இது பேசிக் ஐடியா என்னென்னா இதில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர் இருக்கு இல்லையா, அந்த ஈரப்பதம் வந்து போகணும், அவ்வளோதான். ப்ளஸ் அந்த உளுந்தோட பச்சை ஸ்மெல்லு போகும். இது நீங்கள் அது உங்களுக்கே தெரியும், லைட்டாக ஸ்மெல்லு மாறினோன்னே இதை ஆற வச்சுட்டு நம்ம அரிசி மாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கப்பில் தான் நான் வந்து உளுந்து மெஷர் பண்ணி எடுத்தேன். 1 கப், அதுலேயே 4 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெகுலர் பிளெயின் அரிசி மாவு, கடையில் கிடைக்கும் இல்லையா, பேக்கெட் அரிசி மாவு, அதுதான். இப்போ நான் வந்து உளுந்து ஆல்ரெடி வறுத்துட்டோம், அது ஆறிட்டுருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, பிளெயின் டேபிள் சால்ட் போடுங்க. ரெகுலர் மற்ற எந்த சால்ட் போட்டாலும் சேராது இது மாவில். ட்ரையான இன்க்ரீடியன்ட் ரெண்டையும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதையும் போட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் இன்னும் நான் வந்து அந்த உளுந்து பொடியை ஆட் பண்ணல. உளுந்து பொடி இப்போ கூலானவுடனே இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த மீன் டைம் 1/4 கப், 1/4 கப் வெண்ணெயை வந்து உருக்கி எடுத்து இதில் வச்சுருக்கேன். மைக்ரோவேவில் சும்மா சூடு பண்ண இந்த மாதிரி தண்ணி மாதிரி லிக்விட் ஆகிடுச்சு. இதையும் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச உளுந்து பொடி ரெடி ஆகிடுச்சு, ஆறிடுச்சு நல்லா. இதில் போட்டுடலாம். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை இந்த உளுந்து வறுத்து வந்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு முறுக்கோட ஸ்மெல் வரும், அவ்வளோதான். அதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட் ஃபார் முறுக்கு. ஸ்டாண்ட் மிக்சர் இருக்கிறவங்க ஸ்டாண்ட் மிக்சர் கூட யூஸ் பண்ணலாம். கையிலே மிக்ஸ் பண்ணுறவங்க கையில் கூட மிக்ஸ் பண்ணலாம். இப்போ மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற பட்டரை ஊற்றிட்டேன் உள்ள. கையில் பண்ணிடலாம். ஒரு கப் தண்ணி வச்சுருக்கேன், பாதி ஊற்றுறேன். இப்போது பிடிச்சி புழியிற அளவுக்கு மாவு கொஞ்சம் வரணும், அவ்வளோதான். அதான் கன்சிஸ்டன்சி. நான் காட்டுறேன் ரெடி பண்ணிட்டு. 1 கப் ஊற்றிருக்கேன். இன்னொரு 1/2 கப் ஊற்றுறேன். ஸோ இப்போது 2 கப் ஊற்றிருக்கேன் சோஃபார். அந்த கப்லேயே சேர்ந்து வருது இப்போ தான்.
சில கடைகளில் வந்து வெண்ணெய் ஊற்றுறதுக்கு பதிலாக எண்ணெய் கொதிக்கும்ல, அதை டைரெக்டாக எடுத்து ஊற்றுவாங்க. இதில் அரை கப் ஊற்றுறேன், இன்னொரு அரை கப். ஒரு வாட்டி மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். 1 கப் உளுந்து, 4 கப் அரிசி மாவு, இப்போது 2.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஊற்ற வேண்டி வரும். ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இப்போ வந்து இதில் வந்து எண்ணெய் ஊற்றலாம். தண்ணி ஊற்றுனது போதும். கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம், கவலைப்படாதீங்க. இதில் என்ன ஒரு டெக்னிக்னா, இது இப்படியே உடனே நீங்கள் மூடி வச்சிடணும். மூடி வச்சாதான் ஆறாமல், அதாவது ட்ரை ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன், சும்மா கையில் கொஞ்சம். நான் பெரிய பலகார எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. இது ஈஸியான ரெசிபின்றதுனால தான் பண்ணுறேன். ஸோ நானே பண்ணுறேன்னா கண்டிப்பாக உங்களாலையும் பண்ண முடியும். சரி, இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தெரியுதா கன்சிஸ்டன்சி? லைட்டாக வெட்டாக இருக்கும், இந்த மாதிரி பிசு பிசுன்னு. இது மாதிரி இருந்ததுன்னா புளியும் போது நமக்கு அந்த மேக்கரில் ஈஸியாக வரும். இப்போ எண்ணெயை நம்ம நல்லா காய வச்சுட்டு உருண்டை பிடிச்சி புளிய வேண்டியதுதான். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு வந்து கை கழுவிட்டு தொட்டோம்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரணும். கையில் ஒட்டாமல் வருதா? அதுதான் மாவு கரெக்டாக இருக்குன்றதுக்கு அர்த்தம். இப்படி பிடிச்சிக்கோங்க ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில். இதை எடுத்து எனக்கு வினோத் ஹெல்ப் பண்ணுவார், ஏன்னா என்னால் இது பண்ண முடியுமான்னு தெரியாது. நான் வந்து டைரெக்டாக லாஸ்ட் டைம்லாம் அப்படி தான் புளிஞ்சேன், அடுப்பு மேலேயே. இப்போ உங்களுக்கு தனியாக நான் இது வடை போடுவோம்ல, அது மாதிரி தனித்தனியாக போட்டுட்டு உள்ளே போட்டு காட்டுறேன். அப்படி டைரெக்டாகவும் பண்ணி காட்டுறேன். பட் ஃபஸ்ட்டு நான் தனியாக போட்டு காட்டுறேன், ஏன்னா சூடாக இருக்கும் நீங்கள் உள்ளே போடும்போது. ஓகே, இது உள்ளே வச்சாச்சு. நான் வச்சுருக்கிறது இந்த ஸ்டைல் ஆஃப் அச்சு. 1 ஸ்டார் அச்சு போடுறேன். நான் 1 போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், ப்ரெஸ் பண்ணோன்னு வருது. சின்ன முறுக்கா இப்படி எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்து, ட்ரையாக இருக்குது. நம்ம இது பண்ணி வச்சுட்டு கூட பிளேட்டில் வச்சுட்டு கடகடன்னு ஒரு 10 போடலாம். இந்த ஸ்பீடில் என்னைக்கு வடம் முறுக்கு போட்டு முடிக்க போகிற சைந்தவின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஆரம்பிக்கணும்ல. நான் எக்ஸ்பர்ட் கிடையாது, நான் முதல்ல சொல்லிட்டேன், டிஸ்க்ளைமர். அடுத்து இப்போ என்னோடய அசிஸ்டண்ட் வந்து ரவுண்டாக போடுவார். முதல்ல இதை போட்டு எண்ணெய் சூப்பராக காஞ்சிச்சா என்னன்றதை பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஒரு மாதிரி ஒரு முறுக்காக ஃபார்ம் பண்ணியாச்சு. இது 3ஐயும் போட்டு இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம் ஆயிலில். வாங்க. இப்போ ஆயில் நல்லா சூடாக இருக்குது. அதில் இப்போ நம்ம போட்டு வச்சுருக்கிற பியூட்டிஃபுல்லான முறுக்கை உள்ளே இறக்குறோம். அப்படி இறக்கிட்டோம். இது எப்படி வெந்திருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு டிப்பு நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, இந்த பபிள்ஸ் வந்து அடங்கிரும். அப்படி அடங்கிருச்சுன்னா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஈஸியஸ்ட் ஸ்நாக்கு யார் வேணால் வீட்டில் செய்யலாம். உளுந்து பொடியும் அரிசி பொடியும் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா செஞ்சு முடிச்சிடலாம்.
இப்போ நான் வந்து இது போடும்போது வினோத் ஒரு செட்டு சுத்த போறாரு. ஸோ இப்போ வந்து அடங்கிடுச்சு, கலரும் மாறி இருக்கு பாருங்க. இது நீங்கள் தேன் குழல்னு அந்த பிளெயினாக இருக்கும்ல அதில் போட்டிங்கன்னா அதே இதில் சூப்பராக வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ வினோத் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவார். ஸோ இப்போ வந்து டெஸ்ட் பண்ண முறுக்கு வந்துருச்சு. எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள், எண்ணெயே நல்லா. ஸோ இப்போ நல்லா எண்ணெய் காயணும், அப்போ தான் அது குடிக்காது, இல்லைன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும் ரைஸ் இல்லை, அதனால ரைஸ் ப்ராடக்ட்னால. அடுத்த பேட்ச் போட்டுடலாம். சூப்பராக வினோத் சுற்றிட்டாரு. சதானந்தம் பையனா குக்கா? சதானந்தம் யாருன்னா என்னோட ஃபாதர் இன்லா. சூப்பராக சமைப்பார். அவர் இப்போ இல்லை, இந்த தீபாவளி தான் முதல் தீபாவளி அவர் இல்லாமல் நாங்கள் கொண்டாடுறோம். ஆனால் அவர் இல்லைனாலும் அவரோட லெகசியை விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டார் வினோத். ஆனா கண்டிப்பா அங்கேருந்து ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் சொல்லுவாரு, ஏமா இப்படி சுத்துனீங்க சரியில்லையே அப்படின்னு. சூப்பரா செய்வார் அவர் சமையல், ஸ்நாக்ஸ், அது இதுன்னு. இங்க யூஎஸ்க்கு வரும்போதெல்லாம் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க கூட இருந்து என்ன கிச்சன்ல வேலையே செய்ய விட மாட்டார், அவரே எல்லாம் பண்ணிடுவார். என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்டு செஞ்சு கொடுத்துருவாரு. எனக்கு எண்ணெயில போடும்போது கொஞ்சம் பயமா இருக்கா, அதனால ஜாக்கிரதையா போடுறேன். நானும் ஒரு நாள் எக்ஸ்பர்ட் ஆகிறேன் பாருங்க இந்த முறுக்குல. இன்னும் அதில் உப்பு கரெக்டாக இருக்கா பாருங்க. உப்பு பாருங்க, நொன்னா முந்திரி கொட்டை எடுத்து வாயில சிறுசிறுப்பா போட்டாரு. பிக் பாஸ் கிடையாது முந்திரி கொட்டை சொல்றது. வாயில போட்ட அப்புறமா சூடா போக தான் வருது. எப்படி இருக்கு வினோத், உப்பு கரெக்டா இருக்கா? என்ன ஒரு சந்தோஷம். என்ன இருந்தாலும் உங்க அளவுக்கு எனக்கு சமைக்க வரலனாலும் ஏதோ வருது வினோத், நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஸோ முறுக்கு போட்டாச்சு. என்னுடைய பசங்க இருக்காங்க இல்லையா, 2 பேர் அபூர்வ சகோதரர்கள், 2 பேரும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அவங்கள நம்பி நான் பண்ணல, சும்மா பண்ணுறேன். பக்கத்தில் இருக்க நண்பர்களுக்கு கொஞ்சம் கொடுத்தேன். இன்னொரு டிசைன் போட போகிறோம். அப்படியே போட்டு கத்தி வச்சு நான் கட் பண்ணுறேன். அனல் அடிக்கும், கஷ்டம். முறுக்கு மாதிரி போடாமல் உடச்சி விடுற மாதிரி நான் போடுறேன். ஏன்னா எல்லாருக்கும் எடுத்து அப்படியே கவரில் போட்டு கொடுத்துடலாங்க, கொஞ்சம் லூஸ் இதுவாக இருக்கும், அதுக்காக. கலர் மாறினோன்னு கலர் மாறும், ப்ளஸ் இந்த இது வந்து அடங்கும். முறுக்கு போடும் போது மட்டும் எண்ணெய் மிச்சம் பண்ணலாம்லாம் நினைக்காதுங்க. தயவு செஞ்சு தாராளமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா நிறையா போட்டுடுங்க, இல்லைன்னா கஷ்டம். ஒரு காலண்டர் எடுத்து அதில் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ரெடியானோன்னு இந்த மாதிரி ஒரு சைடில்
போட்டு வச்சுருக்கேன், ஒரு பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் ஒரு காலண்டரில், அதில் எடுத்துடுறேன் ஸோ தட் எண்ணெய் வடியும். ஸ்டவ் எல்லாம் எண்ணெய் தெரிச்சு இப்போ க்ளீன் வேறு பண்ணும். முடிச்சுட்டு ஃபேமஸ் சரவணா ஸ்டோர் கரண்டி இது. This one. இது ராஞ்ச் மார்க்கெட். இந்தியாவும் சைனாவும் சேர்ந்து முறுக்கு சுடுதண்ணிக்கு. இந்த ஒரு ஆங்கிள் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்களே இதை. ரெடி. லாஸ்ட் பேட்ச் ஆஃப் முறுக்கு எடுத்து போடுறேன். அவ்வளோதான், இதோட டன். இந்த எண்ணெயை ரீயூஸ் பண்ணாதீங்க. இப்படியே சூடாக இருக்கும்போதே அப்பளம் எதாவது பொரிக்கணும்னா அப்பளம் பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணி திரும்ப ஆன் பண்ணி திரும்ப ஆஃப் பண்ணி இதை 4 வாட்டி பொரிச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணுற ஹேபிட் வச்சுக்காதீங்க, ஏன்னா நல்லது கிடையாது. டிஸ்போஸ் பண்ணணும்னா இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் ஊற்றி ட்ராஷில் போட்டுருங்க, ரீசைக்கிளில் போட்டுறாதீங்க. அவ்வளோதான், டன். சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லா வீட்டில் இருக்கிற ரெகுலர் ஸ்நாக்குக்கும் நீங்கள் இதை செய்யலாம், பண்டிகைகளுக்கும் செய்யலாம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் கண்டிப்பாக இந்த ஈஸியான ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். ஆஸ் ஆல்வேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி குக்கிங்.